பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 7ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கினியாக, அதாவது நெருப்பாக பார்க்க போறோங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல அக்கினியாக எங்க குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குங்க. இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு ஆவியினாலும் அக்னியினாலும் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அதாவது யோவான் ஸ்நானன் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் போது, இயேசுவானவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க அப்படின்னு சாட்சி கொடுத்தாருங்க. ஸோ இதுல பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இது இயேசப்பா அப்ப கொடுத்தாரா அப்படின்னா இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவரை அவர் இந்த உலகிற்கு கொடுக்கும்போது அந்த அக்னியினால அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிறந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. ஸோ இங்க பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய நாவு எப்படி இருந்துச்சுன்னா அக்னிமயமான நாவுகள் இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோங்க. நம்ம ஜலத்தினால மட்டும் ஞானஸ்தானம் பெறக்கூடாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்னியினாலும் நம்ம ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்றது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை ஒரு அக்கினியாக எப்படி நம்ம பார்க்கலாம், அக்கினியோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. முதலாவது அக்கினியோட குணாதிசயம் பார்க்கலாம். அக்கினி எதற்காக, நெருப்பு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோங்க? ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை தேவையில்லை அப்படின்னா அந்த காரியத்தை எரிக்கிறதற்கு அக்கினி நம்ம பயன்படுத்துவோம். கரெக்டா? அதே போலதாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட தேவையில்லாத காரியத்தை சுட்டெரிக்கிற அந்த அக்கினி நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ஸோ அக்கினி எப்படி தேவையில்லாத காரியத்தை சுட்டெரிக்கிறதற்கு உதவியா இருக்குதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஸோ அப்படி அக்கினினால சுட்டெரித்த பின்னாடி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டோம் அப்படின்னா கிளீனா இருக்குங்க. இட்ஸ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னு இருக்கும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நம்ம ரெடி ஃபார் யூஸ், நம்ம அவருக்காக பயன்பட ரெடியா இருப்போங்க. ஸோ இரண்டாவது காரியம், அக்கினி நம்மளை பாதுகாக்கும், நம்மளோட பகைங்கரை சுட்டெரிக்குங்க. இதை நம்ம வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்றவங்க அந்த அக்கினியில போடப்பட்டாங்க. அங்க இருக்கும்போது அவங்க அக்கினி மத்தியில தூதனானவர் ஒருத்தர் தோன்றினாரு அப்படின்றது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல கர்த்தர் அக்கினியின் மத்தியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன பண்றாங்கன்னா காப்பாற்றுறாங்க. எந்த நெருப்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள காப்பாற்றினதோ அதே நெருப்பு அந்த தீயில போட வந்த பலவான்களை பட்சித்தது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. அக்கினி நம்மளை பாதுகாக்க வல்லது, நம்மளோட பகைங்கரை என்ன பண்ண வல்லது அப்படின்னா நம்மளோட பகைங்கரை சுட்டெரிக்க வல்லதுங்க. ஸோ அதே போலதான் ஆவியானவர் என்ற அக்கினி நம்ம கூட இருக்கும்போது பிசாசு எந்த ஒரு தீய சக்தியையும் உள்ளுக்குள்ள அனுமதிக்காதுங்க. அப்படி பிசாசு நம்மளிடத்துல அந்த தேவையில்லாத காரியத்தை உள்ள வரும்போதே நம்மகிட்ட இருக்கிற அந்த அக்கினி வெளிப்பட்டு அதை சுட்டெரிச்சிருங்க, நம்மளை சுத்திகரிக்கும். மூன்றாவது காரியம் அனல் அப்படின்றத வச்சு பார்ப்போங்க. ஒரு உடம்புக்கு நம்ம 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது பாடி டெம்பரேச்சரா இருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சர் லெவல் நம்மளுக்கு குறைஞ்சாவோ நம்ம வியாதிப்படுவோம், ரொம்ப கூடுனாவோ அது ஃபீவரா இருக்குங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர்ன்ற ஒரு அனல் எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில இருக்கணுங்க. நம்மளோட பாடியை எப்படி அந்த டெம்பரேச்சர்
மெயின்டைன் பண்ணா ஹெல்தியா இருப்போமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர்ன்ற அனல் வந்து எப்போதுமே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பேலன்ஸ்டா இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹெல்தியா இருக்கும். இந்த அனல் வந்து எப்போதுமே நம்மளுக்கு நன்மையா இருக்குங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற அனல் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குறையும் போது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில ஒரு குறைவு ஏற்படுங்க. ஸோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரோட ஆவியானவரோட அனலை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ 3வது காரியம் இதுதாங்க. நம்மளோட உடம்புக்கு எப்படி அனல் வந்து முக்கியமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்ற அனல் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்பவே முக்கியம். பேலன்ஸ்டா வச்சுக்கிறணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அக்கினியாக, நெருப்பாக, அனலாக இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, அக்கினி தேவையில்லாத காரியத்தை சுட்டெரிக்கிறதுக்கு பயன்படுவது போல பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினி நம்மளோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை சுட்டெரிக்க அது வல்லதா இருக்குங்க. 2வது காரியம் என்ன அப்படின்னா, அக்கினி நம்மளை காப்பாற்றும், பகைங்கரை அழிக்குங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினி நம்மளிடத்துல இருக்கும்போது நம்மளை அது காக்க வல்லது. நம்மளை நெருங்க வருகிற பகைங்கரை அதை சுற்றடிக்குங்க. 3வது காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் டெம்பரேச்சர் எப்படி பாடிக்கு தேவையோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்ற அனல் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்பவே தேவையா இருக்கு. அது பேலன்ஸ்டா இருக்கணுங்க. இந்த 3 காரியத்தையும் இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சு தியானிங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல அந்த அக்கினி அபிஷேகத்தை கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. ஒவ்வொருவரும் அந்த அக்கினி அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கையா அமையுங்க. எக்காரணத்தை கொண்டு நம்ம பின்வாங்கி போகவே மாட்டோங்க. இந்த அபிஷேகத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு அருளிச் செய்யும்படிக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த காரியத்தை தியானிச்சு கர்த்தரிடத்துல நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்க தியானிச்சு கர்த்தரிடத்துல ப்ரேயர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அக்கினி மதிலாய் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இன்னைக்கு இந்த நாளில நீங்க எங்களோட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த டே 7ல உம்முடைய வார்த்தையினால தகப்பனே ஆவியானவரே அப்பா, எங்களோடு நீங்க உம்முடைய வார்த்தையை கொண்டு இன்னைக்கு எங்களுக்கு பேசியிருக்கீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்க்கையில அக்கினி மதிலாக நீங்க இருக்க போற கிருபைகளுக்காக நன்றி. தேவையில்லாத காரியங்களை உங்களுடைய நெருப்பை கொண்டு சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே, இந்த நெருப்பு தகப்பனே எங்களை நெருங்க வருகிற பாவங்கள், பகைஞர்கள் எல்லாத்தையும் சுட்டெரிக்க வல்லதா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.